அன்பு தேவனே, இந்த இனிமையான நாளை தந்தமைக்கு உமக்கு கோடான கோடி நன்றி. இறைவா, இந்த நாள் எல்லோருக்குமான நாளாக அமையட்டும். அமைய உம்மை மன்றாடி பிரார்த்திக்கின்றேன். இன்றைய ஜெப கருத்தாக நாம் எடுத்துக்கொள்ளப் போவது, திருமணமாகாமல் ஏங்கி தவிக்கும் இளைஞர்களும் இளைஞர்களும். இந்த உலகம் பல விதமான போக்கில் சென்று கொண்டிருக்கிறது. மொபைல் நாட்டம், பல வகையான வெற்று கற்பனைகள், இதன் காரணமாகவே பல பேர் திருமண தடைகளால் பாதிக்கப்பட்டோம். ஸோ அதனால் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற காரியம் ஒரு உன்னதமான ஒரு காரியம். இந்த திருமணம் அது ஒரு திருவருட்சாதனம். அது நிறைய பேருக்கு இன்னும் கிடைக்காம வாழ்க்கையில் ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. அது ரொம்ப மனவேதனையாக இருக்குது அதை நினைக்கும் போது. நம்ம ஊர்களில், நம்ம வசிக்கும் ஏரியாவில், நம்ம கோயிலில் நீங்கள் விசாரித்து பார்த்தாலே மினிமம் ஒரு தெருவுக்கு ஒரு 5-6 பேராவது இந்த மாதிரி ஒரு தடங்கள், ஒரு அவதியால் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ வாழ்க்கை தரம் எல்லாருக்கும் கரெக்டான ஒரு நிலையில் இல்லை. அதை ஆனால் பொண்ணு பார்க்குற டைமில் எதிர்பார்ப்புகள் பொண்ணு சைடாக இருந்தாலும் சரி, மாப்பிள்ளை சைடாக இருந்தாலும் சரி, எல்லாரோட எதிர்பார்ப்புகளும் ஒரு வேற மாதிரியான ஒரு நோக்கத்தோட நிறைய எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கிறதுனாலையும் பிரச்சனைகள் இருக்குது. அது மட்டும்தான் காரணமானு கேட்டால் அதுவும் கிடையாது. நிறைய பேர் வீட்டில் பொருளாதார வசதி இருக்காது. அந்த பொருளாதார வசதிங்கிறப்போ அது இருந்தால் தானே நம்ம அடுத்த கட்டத்தை ஒரு பேச்சுவார்த்தைக்கு போய் அந்த கல்யாணத்தை ஒரு நிச்சயம் பண்ண முடியும். அந்த விஷயங்களால் அதுதான் பெரிய பாதிப்பாக இருக்குது. அதுபோக நிறைய பேர் வீட்டில் பொறுப்பான சகோதரர்களோ பொறுப்பான பெற்றோர்களோ இல்லாமல் அந்த திருமண தடைகள் ஏற்பட்டு அதுக்காக மனம் வருந்தி நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ எல்லாருக்காகவும் தான் நான் இன்னைக்கு இறைவனிடம் வேண்ட போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமையும். அன்பு தகப்பனே, எங்களை கண் நோக்கி பாருங்கள். இறைவா, உம்மை தவிர வேறு இறைவன் எங்களுக்கு இல்லை, வேறு இடமும் இல்லை. எத்தனையோ தடைகள் வாழ்க்கையில், ஆனால் இந்த தடை மிகவும் கொடியது இறைவா. திருமணம் என்பது ஒரு திருவருட்சாதனம். அது கிடைக்கப்பெறாமல் தடையாக பிசாசுகளின், சத்துருக்களின் தீய சக்தி ஆத்மாக்களால் இந்த தடைகள் ஒவ்வொரு குடும்பங்களிலும், தமிழகம் எங்கும், இந்தியா எங்கும், உலகம் முழுவதும் பரவி கிடக்கின்றது இறைவா. எல்லோருடைய சிந்தனைகளும் சிதறிக்கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருடைய எதிர்பார்ப்புகளும் எகிரிக்கொண்டிருக்கிறது இறைவா. அதுகளை, அந்த சிந்தனை ஒருங்கிணைப்பை நீங்கள் எல்லோருக்கும் ஏற்படுத்தி தர வேண்டும் என் அன்பு தகப்பனே. ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கும் சகோதரர்கள், பெற்றோர்கள் பொறுப்பானவர்களாக மாற்றுவீர்களாக. அவர்களுக்கான சிந்தனைகளை, அவர்களுக்கான இறை தேடல்களையும், அவர்கள் இறை வேண்டல்களையும் நிறைவேற்றுவீர்களாக. நிறைய தகப்பன்கள், பெற்றோர்கள் உங்களை தேடி உண்மை நாடியே வந்திருக்கிறார்கள். ஆனாலும் பொருளாதார தடைகளினால் அவர்கள் மகன்கள், மகள்களின் திருமணங்கள் தடைகளால் ஏங்கி தவிக்கின்றார்கள். இறைவா, அவர்களை கண்ணோக்கியர்களும் இந்த நாள் இந்த ஜபத்தை கேட்கும் அனைவருக்கும் ஒரு புது ஒளி பிறப்பதாக, அவர்களுக்கு உமது ஆசீர்வாதம் கொடை வள்ளலாக இறங்கி அவர்களது குடும்பத்தில் பிரசன்னமாகி இன்றைய அவர்களுக்கான நல்ல ஒரு தொடக்கமாக இந்த வருடத்தில் அவர்களுக்கு சிறப்பான ஒரு திருமண நிச்சயதார்த்தங்கள் அமைய வேண்டும். அவர்கள் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்க வேண்டும் இறைவா. எல்லா வகையிலும் அவர்களுக்கு உதவி புரியும் இறைவா. பொருளாதார சிக்கல்கள் நீங்கி, மன வேதனைகள் நீங்கி, சத்துருக்கள், சாத்தான்களின் கட்டி போடப்பட்ட தன்மைகள் நொறுக்கப்பட்டு அனைவரும் விடுதலை காண வேண்டும் இறைவா. தேவனே என்பது அன்பே, இயேசுவே, எங்களை கண்ணோக்கியவர்கள். இந்த குடும்பங்கள் ஒவ்வொருவரும் வெளியில் சொல்லொன்னா துயரங்கள். அவர்கள் சக வாழ்க்கையை சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், வெளியிலே சிரிக்கலாம். ஆனால் உள்ளே அவர்களது வயதை நினைத்து, ஐயோ மணப்பெண் கிடைக்கவில்லையே, மணமகன் கிடைக்கவில்லையே என்று ஏங்கி தவிக்கின்றனர். அவர்கள் 1000 காரணங்கள் சொல்லி அதை சமாளிக்கலாம். ஆனாலும் அவர்கள் மனவேதனை மிக கொடியது இறைவா. அதை போக்கியவர்களும் இந்த ஜபத்தை கேட்கின்ற ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் சீக்கிரம் ஒரு நல்ல வாழ்க்கை துணையை அமைக்க வேண்டும். இந்த வருடத்திற்குள் அவர்களுக்கு நல்லதொரு
துணை அமைய வேண்டும். பொருளாதார தடைகள் நீங்கி அதற்கான மனப்பக்குவங்கள் ஒவ்வொருவருக்கும் பிறக்க வேண்டும் இறைவா. அதற்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். எல்லோரும் சேர்ந்து என்னுடன் ஜெபம் செய்யுங்கள். ஒவ்வொருவருடைய மனமும் மாற வேண்டும், அவர்களது நினைப்பு மாற வேண்டும். நல்ல படித்த பெண்களுக்கும் அவர்கள் படித்தால் போதும், அவர்களை மணப்பெண்ணாக அமைத்துக் கொள்ளலாம் என்கின்ற மன சிந்தனை வர வேண்டும். அதே போல மணமகனிடமும் பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் அவனது நேர்மையான பண்பையும் அவனது தொழிலையும் அவனோட உழைப்பையும் நம்பி பொன் கொடுக்க முன்வர வேண்டும். அதற்காகவும் ஜெபம் செய்கிறோம் இறைவா. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு கூட நிறைய பேர் இன்னும் ஜாதக சிக்கல்களிலே சிக்கி பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றனர். ஜாதகக்காரர்கள் அவர்களது பேச்சுக்களை நம்பி, அவர்கள் சொல்லும் வாக்குகளை நம்பி இவர்களுக்கு தோஷம் அது தோஷம் என்று நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றளவிலும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் அவரது பெற்றோர்களின் பேச்சுக்களை மீற முடியாமல் அவர்களும் இந்த வலையில் சிக்கி தவிக்கின்றனர் இறைவா. பல பேர் காதல் திருமணம் செய்து கொண்டு குடும்பத்தின் பேச்சு மீறி கூட வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு சந்தோஷமாக வாழ்கின்றனர். ஆனால் நிறைய பேர் இறைவனின் பிள்ளையாக வாழ்ந்து அம்மா அப்பாவின் பேச்சை கேட்க வேண்டும், அவர்கள் பார்க்கின்ற பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும், மணமகனை திருமணம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கும் நிறைய உள்ளங்களின் ஜபங்கள் கண்ணீரை நீங்கள் கேட்டறிங்கள் இறைவா. இந்த நாள் அவர்களது வாழ்வில் ஒரு மறக்க முடியாத நாளாக இந்த ஜபத்தை கேட்கும் அனைவரும் நிச்சயம் இந்த வருடம் அவர்களது வாழ்க்கை துணை அவர்களை வந்து சேரும். அவர்களுக்கு கடவுள் நீண்ட ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வை இந்த வருடம் அவர்களுக்காக நிறைவேற்றுங்கள் இறைவா. அன்பு இறைவா, உண்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த கண்ணீரையும் கம்மலைகளையும் நீ கேட்டருளும். ஒவ்வொரு இளைஞியும் இந்த உலகத்தில் பலவித சிக்கல்களை சந்தித்து வருகின்றனர். வாழ்க்கையை நடத்துவதற்காகட்டும், தினசரி வாழ்க்கைக்காகட்டும் பல போராட்டங்களை சந்தித்து வருகின்றனர். அதிலே இந்த திருமணம் ஒரு தடையாக இருக்க வேண்டாம். இந்த திருமணமும் ஒரு தடையாக பாரமாக அவர்களது மனதில் ஏறி அவர்களுக்கு படுவாக அமையாமல் அவர்களுக்கு அந்த இல்லற வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் ஒரு நல்லது ஒரு நாளை அவர்கள் காதல் திருமணமாகவோ அல்லது பெற்றோர்கள் சம்மதத்தின் திருமணமாகவோ எதற்காக காத்திருந்தாலும், பொருளாதார வலிமையின்மையின் காரணமாகவோ எதற்காக காத்திருந்தாலும் அதற்கு தகுந்தாற்போல் ஒரு மணமகனோ மணமகளோ நல்லபடியாக அவர்களுக்கு அமைந்து நல்லதொரு வாழ்க்கை அமைய வேண்டும். இந்த வருடம் 2026 இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் கடவுள் தாமே ஆசீர்வாதங்களை அள்ளி பொழிவீராக. அவர்கள் நினைத்தபடி கடவுளின் வாழ்க்கை துணை, கடவுளின் வாழ்க்கையை துணையை கரெக்டாக அமைத்து கொடுத்து அவர்களதை மகிழ்விப்பீராக. அவர்கள் ஜபம் ஒவ்வொன்றும் கேட்கப்படுவதாக அவர்களுடைய சேர்ந்து நானும் ஜபிக்கிறேன். என் அன்பு இறைவா, இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி அருளும். அவர்கள் வாழ்வை மேலும் ஒருபடி உயர்த்துவதற்கான அனைத்து உதவிகளையும் செய்யும் என் அன்பு இறைவா. இரக்கம் என்னும் இரக்க குணத்தினை அனைவர் மனதிலும் விதைத்து வளர்த்து அந்த நற்பண்புகளை வளரச் செய்யுங்கள் இறைவா. எல்லோரும் ஆட்சி செய்கின்ற அனைவருக்கும் மக்களை நல்ல வழியாக வழிநடத்த வேண்டிய தகுதியையும் இரக்கத்தன்மையும் இறைவா அவர்களுக்கும் வழங்கியறலும் இறைவா. கல்யாணம் என்னும் ஒரு மாய பிம்பத்தை, அதையாவது வரதட்சணை என்கிற ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்கி வைத்துள்ளார்கள். அது உடைய வேண்டும், அது மாற வேண்டும். பெண் மனதுகள் ஒத்து போக வேண்டும். நல்ல ஒரு படிப்பு இருந்தால் போதும், நல்ல ஒரு பெண்ணாக இருந்தால் போதும். பண்புகளை வைத்து மணமகனையோ மணமகளையோ தேர்வு செய்யும் காலங்கள் மாற வேண்டும் இறைவா. அதை நீரே குடிநின்று வழிநடத்தி இந்த உலகில் நல்லதொரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள் இறைவா. சாத்தான்கள் சத்துருக்கள் பல விதமான தொந்தரவுகளை இந்த உலக மக்களுக்கு செய்து கொண்டேதான் இருக்கின்றன. ஆனாலும் இறைவா, அருளும் பிரசனமும் இருந்தால் அந்த வித்தைகள் அத்தனையும் தவிடுபடியாகும். அதை நீமே கூட நின்று அவர்களை எல்லாத்தையும் இந்த பிள்ளைகளை வழிநடத்தி காத்தருளும் என் இறைவா. நீர் உண்மை கேட்டால் கிடைக்காது எதுவும் இல்லை. ஆகையால் நாங்கள் என் வாயிலாக இந்த ஜபத்தை கேட்கின்ற அனைவர்களுக்கும், திருமணமாகாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்த ஜபம் ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கட்டும். இந்த வருடத்தில் உண்மை தட்டி எழுப்பும். நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நீங்கள் பதில் தருவீர்கள். அனைவரது பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் நிறைவேறுவதாக. என் அன்பு பிதாவே, என்னை போற்றி வணங்குகிறேன். நன்றி.